அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 31, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் புதன்கிழமை அதாவது ஜனவரி 31 தொடங்கப்பட உள்ளது. தற்போதைய 17வது மக்களவையின் கடைசி நாடாளுமன்ற கூட்டம் இதுவாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றியிருக்கிறார். அவரது உரையில் கடந்த 10 ஆண்டுகால பாஜக அரசின் சாதனை முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பிரித்தலும் பேணி கோளலும் பிரித்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. பகைவருக்கு துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரை காத்தலும் பிரிந்தவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் அப்படின்றது அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு நியூஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இருக்கு பாருங்கள். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 6244 பணியிடங்களுக்கு ஜூன் 9 தேர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி எப்படி அப்ளை பண்ண என்ன ஏதுன்றதை நிறைய யூடியூப் சேனல்ஸில் போட்டிருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக குடியரசு தின அணிவகுப்பு தமிழக அலங்கார ஊர்திக்கு விடுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டிற்கான அலங்கார ஊர்திக்கு 3வது இடம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து ஒடிசாவுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ளேஸ் வந்து குஜராத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் வந்து கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.